தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கரன்சி ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இந்த கரன்சி ட்ரேடிங்ல என்னென்ன பேர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த கரன்சி ட்ரேடிங்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு வரை நான் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவரையும் கரன்சி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்க அப்படின்னா கரன்சி ட்ரேடிங் பத்தின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னோட கைடன்ஸ் மூலியமா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க எல்லா பெனிஃபிட்ஸையும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கங்க. சோ இந்த வீடியோவை நான் ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். பொதுவா இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் டைப்ஸ்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்விட்டில நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாம். ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கி விக்கிறது. சோ என்எஸ்சில பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3500 கம்பெனிஸ்க்கு மேல லிஸ்ட் ஆயிருக்கு. பிஎஸ்சில பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5000 கம்பெனிஸ்க்கு மேல லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், அஸ் வெல் அஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். வாங்கிட்டு மறுநாளோ 1 வீக் கழிச்சோ இல்ல 1 மந்த் கழிச்சோ 1 இயர் கழிச்சோ 10 இயர் கழிச்சோ இல்ல 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் கழிச்சு கூட நம்ம செல் பண்ணலாம். இதை நம்ம ஈக்விட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி டைப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ட்ரேடிங். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா 3 டைப் ஆஃப் இண்டெக்ஸ் நமக்கு ட்ரேடிங்க்கு அவைலபிளா இருக்கு. ஒன்னு நிப்டி 50, ரெண்டாவது பேங்க் நிப்டி, மூணாவது ஃபின் நிப்டி. ஓகேங்களா? ஆனா மோஸ்டா எல்லாருமே ட்ரேட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50லயும் பேங்க் நிப்டிலயும் தான் நம்ம ட்ரேட் பண்றோம். சோ இது ஒரு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாடிட்டி அப்படிங்கிறதுக்கு தனி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில், கோல்டு, சோ இதெல்லாமே நம்ம வாங்கி விக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் சேம் ஸ்டாக் போலதான். பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரன்சி ட்ரேடிங். இந்த கரன்சி ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம ஈக்விட்டில கம்பெனி ஷேர்ஸ் இருக்கு, இப்ப இண்டெக்ஸ்ல நிப்டி 50, பேங்க் நிப்டி, கமாடிட்டி, கோல்டு, குரூட் ஆயில் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கரன்சி ட்ரேடிங் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரன்சியை நம்மளால மட்டும் வாங்கி செல் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் இப்ப இந்தியன் ரூபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இந்தியன் ரூபியை மட்டும் நம்ம வாங்கி செல் பண்ண முடியாது. டாலர் இருக்கு அப்படின்னா டாலரை மட்டும் நம்ம வாங்கி செல் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா பேரா இருக்கும். அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூஆர் ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், ஜேபிஒய் ஐஎன்ஆர் அப்படின்னு 2 கரன்சி சேர்ந்து பேரா இருக்கும். அந்த பேரை தான் நம்மளால வாங்கி விற்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த கரன்சி ட்ரேடிங் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ கரன்சி ட்ரேடிங்ல என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 4 பேர் தான் இருக்கு. நீங்க இந்த 4 பேர்ல மட்டும்தான் நீங்க வாங்கி செல் பண்ண முடியும், வாங்கி விற்கலாம். ஓகேங்களா? அதுவும் இந்த கரன்சி ட்ரேடிங் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஈக்விட்டில நம்ம எப்படி ஒரு ஷேரை நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு விக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கரன்சி ட்ரேடிங்ல பண்ண முடியாது. எப்படி நம்ம இந்த இண்டெக்ஸ் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் பண்றோமோ அதே போலதான் கரன்சி ட்ரேடிங்கும் ஒன்லி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸா தான் இருக்கும். எக்ஸ்பிரி டேட் இருக்கும். அந்த எக்ஸ்பிரி டேட்குள்ள அந்த எக்ஸ்பிரி டேட்டை செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கணும். அதுக்குள்ள நீங்க உங்களோட டார்கெட் அச்சீவ் ஆனா நீங்க செல் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த உள்ள எக்ஸ்பிரி டேட்ல நீங்க பொசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 விதமான கரன்சி பேர் செபியால அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர். யூஎஸ்டி ஐஎன்ஆர்ங்கிறது யூஎஸ் டாலர், நம்ம இந்தியன் ரூபீஸ் இரண்டுமே சேர்ந்த பேரை தான் யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா யூஆர் ஐஎன்ஆர், அதாவது யூரோப்பியன் கரன்சி, நம்ம ஐஎன்ஆர் இந்தியன் ரூபி, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு பேரு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஜிபிபி ஐஎன்ஆர், கிரேட் பிரிட்டன் பவுண்ட், அது கூட நம்ம இந்தியன் ரூபீஸ் நம்ம சேர்ந்து அது ஒரு பேரு. நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஒய் ஐஎன்ஆர், இது பாத்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸோட எண்ணும் நம்மளோட இந்தியன் ரூபீஸும் சேர்ந்தது ஒரு பேரு. இந்த 4 பேர்ல தான் நம்மளால கரன்சி ட்ரேடிங் பண்ண முடியும். இதை தவிர்த்து வேற எந்த பேருமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த கரன்சி பேரோட மீனிங் என்ன, ஏன் இந்த 2 கரன்சியை பேர் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க யூஎஸ்டி ஐஎன்ஆர் நான் எடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் உள்ள அந்த யூஎஸ்டி அப்படிங்கறத பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது உள்ள அந்த ஐஎன்ஆர் அப்படிங்கறத கொட்டேஷன் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் கரன்சியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே 1 பிக்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த கொட்டேஷன் கரன்சி இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்டி ஈக்குவல் டு
how many Indian rupees. இப்போ வந்து ஒரு USD இருக்கட்டும், இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் ரூபியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 74 ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்மளோட காசு வந்து 74 ரூபாய் சேர்ந்தது USD ஓடக்கு ₹1 சமம், $1 சமம் அப்படிங்கிறது தான் இந்த பேரோட மீனிங். ஓகேங்களா? அப்போ நீங்க வெளிநாட்டுல இருந்து USD அமெரிக்கால இருந்து பாத்தீங்க அப்படின்னா $1 எடுத்துட்டு வந்து இங்க எங்கயாவது மணி டிரான்ஸ்ஃபர்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ரூபில 74 ரூபாய் கொடுப்பாங்க. இப்ப நீங்க இந்தியாவில இருந்து வந்து அமெரிக்கா போறீங்க அப்படின்னா இங்க இருந்து 74 ரூபாய் கொண்டு போய் அங்க கொடுத்தீங்க அப்படின்னா அங்க $1 கொடுப்பாங்க. ஓகேங்களா? சிம்பிளா இத தான் வந்து இந்த USD INR வந்து நமக்கு டெனோட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங்க்கு வருவோம். இந்த கரன்சி ட்ரேடிங்கோட டைமிங்ஸ் என்ன? இப்ப நார்மலா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து 9:15ல இருந்து ஈவினிங் வந்து 3:30 வரையும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுக்குள்ள நம்ம இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்ல நம்ம எல்லாமே ட்ரேட் பண்றோம். அதே போல கரன்சிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தனியா வந்து ட்ரேடிங் டைமிங்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த கரன்சி ட்ரேடிங்கோட டைமிங்கை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 5 o'clock வரையும் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டேல மட்டும்தான். ஹாலிடே இருக்கு அப்படின்னா ஹாலிடேல சேம் வந்து இந்த கரன்சியோட மார்க்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங் டைப்பை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சொன்னது போல F&O ட்ரேடிங் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதுல நம்ம இன்ட்ராடே as well as வந்து பொசிஷனல் ட்ரேடிங் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர் கான்ட்ராக்ட பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 12 மந்த்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுல 3 மந்த்க்கு பாத்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுக்கிறா இருந்தா 1 இயர் வரையும், அதாவது அடுத்த 12 மந்த்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும், நீங்க பை பண்ணிக்கலாம். வீக்லி கான்ட்ராக்ட்ல 3 மந்த்க்கு மட்டும்தான் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 மந்த், அதாவது இப்ப நான் அக்டோபர் மந்த் இருக்கு அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த்துக்கான கான்ட்ராக்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த 3 மந்த்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து நான் இதெல்லாம் லைவா காட்டும் போது உங்களுக்கு புரியும். அடுத்து எக்ஸ்பிரி டேட்டை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா நிப்டி பேங்க் நிப்டில என்ன எக்ஸ்பிரி டேட் சொல்லுவோம், ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை எக்ஸ்பிரி டேட்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி மதியம் 12 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்பிரி டேட் அப்படிங்கிறது நம்ம நார்மல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நம்ம வந்து ஈக்விட்டிக்கும் இண்டெக்ஸ்க்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த கரன்சி ட்ரேடிங்க நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் மூலியமா பை பண்ணி செல் பண்றது அப்படிங்கிற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே வரும். நீங்க நார்மலா இந்தியாவில் உள்ள ஸ்டாக் புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் மூலியமாவே நீங்க பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். மோஸ்டா எல்லா புரோக்கர்ஸுமே கரன்சி ட்ரேடிங் வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சில புரோக்கர்ஸா தவிர. ஓகேங்களா? சோ நான் என்ன புரோக்கர் நான் யூஸ் பண்றேனோ அந்த புரோக்கரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த புரோக்கர்லயே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க கரன்சி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கரன்சி ட்ரேடிங்ல யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேங்க்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, RBI ட்ரேட் பண்ணுவாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இவங்கலாம் தான் இந்த கரன்சி ட்ரேடிங்ல வந்து ட்ரேட் பண்றது. இப்போ நீங்க இருக்கீங்க, இப்ப நான்லாம் இருக்கேன், நம்மலாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கரன்சி ட்ரேடிங் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரன்சி ட்ரேடிங்ல மேனிபுலேட் வந்து பண்ண முடியாது. யாராச்சும் ஒரு பர்டிகுலர் நபரோ இல்லனா பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனோ இத வந்து நம்ம பிரைஸ் வந்து மேல கொண்டு போறது கீழே கொண்டு போறது அப்படிங்கிறது வேலையே இந்த கரன்சி ட்ரேடிங்ல உங்களால பண்ண முடியாது. பட் வந்து நம்ம ஸ்டாக்ஸ்ல பண்ணலாம். இப்ப ஃபார் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஏன் வாங்க கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் ட்ரேடிங்ல வந்து மேனிபுலேஷன் வந்து அதிகமா இருக்கும். பட் கரன்சி ட்ரேடிங்ல மேனிபுலேஷனே பண்ண முடியாது. ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வொலாட்டிலிட்டி ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இண்டெக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 20% 30% அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டாக்லாம் இன்னைக்கு மேல போகும். பட் இந்த கரன்சி ட்ரேடிங்கை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா வொலாட்டிலிட்டி ரொம்ப 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 கம்மியா இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஏத்த ஒரு ட்ரேடிங் மெத்தட் அப்படிங்கிறது இந்த கரன்சி ட்ரேடிங்கை நம்ம சொல்லலாம். அதற்காக தான் முக்கியமா நம்ம சேனல்ல நிறைய பிகினர்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் வந்து மெயினா கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த கரன்சி வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈக்விட்டில ஏதாவது ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட CEO வந்து ரிசைன் பண்ணாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் வந்து கீழே ஃபால் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து அக்ரெசிவா செல் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு புதுசா ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து அக்ரெசிவா பை பண்றதுனால கம்பெனியோட ஷேர் வந்து மேல போகும். ஓகேங்களா? அதே போல கரன்சி ட்ரேடிங்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த கரன்சி ட்ரேடிங் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயினா முக்கியமானது.
இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ரெப்கோ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே இந்த கரன்சி ட்ரேடிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா, நம்ம வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எவ்வளவு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், இந்த டேட்டா எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரன்சில நல்ல ஒரு வைலண்டான மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கல் ஃபேக்டர். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம பிரதமர் மோடி இருக்காரு, சோ வந்து இப்போ யூஎஸ்ல நம்ம பைடன் இருக்காரு இல்லையா, சோ இந்த மாதிரி வந்து பாலிட்டிக்கல் ஃபேக்டர் இவங்கள வந்து ஏதாவது கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற சமயத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரன்சி வேல்யூ வந்து நல்லா அஃபெக்ட் ஆகும். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். இந்த பணவீக்கம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும்போது அதோட இம்பாக்ட் எல்லாமே இந்த கரன்சி ட்ரேடிங்ல இருக்கும். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்குமான ஒரு பிரைஸ் இருக்கு, அதை தான் வந்து சிபிஐல வந்து அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதோட வேரியேஷன்ஸ், அதுல வந்து சேஞ்ச் ஆகுற மாற்றங்கள் எல்லாமே கரன்சி ட்ரேடிங்கும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இந்த கரன்சி ட்ரேடிங்கோட மெக்கானிசத்தை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவா எப்படி நம்ம இந்த கரன்சி ட்ரேடிங்ல பை அண்ட் செல் அப் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த மெக்கானிசம் அப்படிங்கறத நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஈக்விட்டியில வந்து ஒரு ஷேர் வந்து ₹1 மேல போகுது அப்படின்னா நமக்கு ₹1 கிடைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டில நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா ₹1 மேல போச்சு அப்படின்னா நமக்கு ₹50 கிடைக்கும். பேங்க் நிஃப்டில ஒரு பாயிண்ட் மேல போச்சு அப்படின்னா நமக்கு ₹25 கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கரன்சி ட்ரேடிங்ல வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும், அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க கரன்சி ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா 4 பேருக்குமே லாட் சைஸ் வந்து ₹1000 தான். ₹1 மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு ₹1000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல ₹1 கீழே வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1000 வந்துங்கிறது லாஸ் ஆயிரும். ஓகேங்களா. இந்த கரன்சி ட்ரேடிங்ல நம்ம இன்னொன்னு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது இதோட டிக் சைஸ். டிக் சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன். சோ நெக்ஸ்ட் வந்து நான் கரன்சி ட்ரேடிங் பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அங்க உங்களுக்கு இந்த டிக் சைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்க கரன்சி ட்ரேடிங்க்கு டிக் சைஸ் அப்படிங்கிறது 0.25 பைசா. அது ஐஎன்ஆர்ல சொல்லணும் அப்படின்னா 0.0025. இதை வந்து நம்ம ஐஎன்ஆர்ல சொல்லலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாத்தீங்க அப்படின்னா 75.4300 இருந்து 75.4325, அதாவது 0.0025 வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை 1 பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ஸ் அப்படிங்கிற வேர்டு இப்ப புதுசா வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இது வந்து கரன்சி ட்ரேடிங்ல மட்டும் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிப்ஸ் அப்படிங்கிறது 0.0025 தான் ஒரு பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த சேம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் நான் எடுத்துக்கிறேன். 75.4300 நான் வாங்கிட்டு 75.4400 நான் செல் பண்றேன். அதாவது 0.0100 எனக்கு வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா. சோ இதோட வச்சு நம்ம எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதுல நான் ஒரு 5 லாட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா. அப்போ எனக்கு 4 பிப் கிடைச்சிருக்கு. அதாவது 0.4300 இருந்து 0.4400, அப்போ வந்து 0.100 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு 4 பிப்ஸா, ஏன்னா ஒரு பிப்ஸ் அப்படிங்கிறது 0.0025 அப்படிங்கிறது ஒரு பிப்ஸ். அப்போ எனக்கு 4 பிப்ஸ் கிடைச்சிருக்கு. நான் 5 லாட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2.5 பிப்ஸ் சேர்ந்தது ஒரு பாயிண்ட். அப்போ 20 பாயிண்ட் 20 மல்டிப்ளை 2.5 போட்டோம் அப்படின்னா ₹50 எனக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஓகேங்களா. சோ இப்படிதான் வந்து நம்ம கரன்சி ட்ரேடிங்ல வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே கால்குலேட் பண்றாங்க. நம்ம காமனா சொல்ல போனோம் அப்படின்னா ₹1 மேல போச்சு அப்படின்னா ₹1000 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா கரன்சி ட்ரேடிங்ல ₹1 அப்படிங்கிறது நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ வந்து மேல போகாது. அது ₹1 மேல போகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆர் 3 மந்த் அந்த அளவுக்கு எடுத்துக்கும். ஏன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கரன்சி ட்ரேடிங்ல வொலாட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம கிட்ட எவ்வளவு மார்ஜின் தேவை, நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நம்ம இந்த கரன்சி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து ஒரு ₹2000 இருந்தாவே நீங்க இந்த கரன்சி ட்ரேடிங்ல பை அண்ட் செல் எல்லாமே உங்களால பண்ண முடியும். சோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப வாங்க நம்ம லைவா பார்க்கலாம். சோ இப்போ நான் என்னோட புரோக்கர் டெர்மினல் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிட்டு மேல பாத்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னு இருக்கும். அதுல போயிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு USD INR அப்படிங்கறத நான் டைப் பண்றேன். ஓகேங்களா.
ஸோ டைப் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து USD INR அக்டோபர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்தோட வீக்லி கான்ட்ராக்ட். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்டோபர் 2021 நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அப்போ கரண்ட் மந்த், அடுத்த மந்த் நவம்பர் மந்தோட அந்த வீக்லி கான்ட்ராக்ட் பிளஸ் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட், டிசம்பர் மந்தோட வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட், இந்த 3 மந்த்துக்கான வீக்லி கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2022, பிப்ரவரி 2002, அடுத்து செப்டம்பர் மந்த் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இதை வந்து முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆப்ஷன் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு USD INR நான் CE அப்படிங்கிறத நான் டைப் பண்றேன். CE அப்படிங்கிற டைப் பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் மந்தோட எல்லா கான்ட்ராக்டும் வருது. ஓகேங்களா, ஸோ 7D அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அக்டோபர் மந்தோட வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு வருது. இப்போ அந்த இடத்துல நவம்பர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நவம்பர் மந்தோட கான்ட்ராக்டும் உங்களுக்கு வரும். டிசம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்தோட கான்ட்ராக்டும் உங்களுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, வீக்லி கான்ட்ராக்ட் அஸ் வெல் அஸ் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆப்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த், அதை தவிர்த்து அடுத்த நெக்ஸ்ட் 2 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, இது ஃபார் சேமஸ் வந்து நிஃப்டி நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணோமோ அதே போல தான். ஓகேங்களா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா USD INR வந்து அக்டோபர் 14 ஃபியூச்சர் இதை பை பண்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பை பண்றதுக்கு நமக்கு 1471 ரூபாய் தான் தேவைப்படுது. ஓகேங்களா, இன்ட்ராடேல. இதுவே நான் ஓவர் நைட் பொசிஷன்ல நம்ம எடுக்கிறதா 1471 சேம் வந்து அதே தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ வந்து இது ரொம்ப 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 கம்மியான மார்ஜின்ல வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலலாம் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நீங்க விருப்பப்படுறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ற ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டாந்து கரன்சி ட்ரேடிங்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அட் த லாஸ்ட் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட் த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு அது எப்படியும் 0வா தான் போகும். ஓகேங்களா, பட் வந்து நீங்க அங்க பேங்க் நிஃப்டியில பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா 2 lakhs 3 lakhs உங்களுக்கு தேவைப்படும். பட் நீங்க இந்த கரன்சி ட்ரேடிங்ல வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5000 இருந்தாவே உங்களுக்கு போகும். அங்க நீங்க வந்து இங்க வந்து அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா வெறும் 1400 ரூபாய் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.0025, அதாவது ஒரு பிப்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு பிப்ஸ் வாங்குறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1471 ரூபாய் தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். ஸோ அக்டோபர் ஃபியூச்சர் பார்க்கலாம். அக்டோபர் ஃபியூச்சர் பார்க்கறது பாத்தீங்க அப்படின்னா இப்போ 75.58 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வாங்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1851 ரூபாய் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, நான் ஓவர் நைட்ல தான் வச்சிருக்கேன். இதை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கரன்சி ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 வொலாட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். மேனிபுலேஷன் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு கரன்சி ட்ரேடிங்கை ஒரு டெமோ ட்ரேடிங் போல பண்ணுங்க. கரன்சி ட்ரேடிங்ல நீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே படிக்கிறீங்களோ அது எல்லாமே கரன்சி ட்ரேடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கரன்சி ட்ரேடிங்கை பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கரன்சி ட்ரேடிங்ல நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோஸ்மே நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மள டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.